Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So in the previous classes, we are discussed about general organic chemistry. Okay, general organic chemistry, previous classes we have started. In that class, we are discussed about inductive effect. Inductive effect na enna and அதில் இருக்கக்கூடிய types of inductive effect. ஓகே ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்ஸ் அண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஓகே தேர் ஆர் டூ டைப் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ இஃபெக்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் மைனஸ் ஐ இஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே தென் அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்ட்டாக அசிடிட்டி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அசிடிட்டி ஃபேக்டர் வந்து எப்படி வேரி ஆகுது. ஓகே வேரஸ் த ப்ளஸ் ஐ எஃபெக்ட் குரூப் வந்து அசிடிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் பண்ணும். வேரஸ் the minus I effect groups வந்து acidic character வந்து increase பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். In this class அதோட continuity தான். Okay, by the way, this is a second video from the general organic chemistry 2. ஸோ இன்னைக்கு கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட். இதில் இருந்து பேசிக் கேரக்டர் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் பெசிசிட்டி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பர்டிகுலராக we are going to discuss about amines. ஓகே amines-ஓட பேசிக் நேச்சர் பற்றி தான் சொல்ல போகிறோம். திஸ் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ் பிகாஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட் எக்ஸாம் சிஎஸ் இயரில் நிறையா கொஷின்ஸ் வந்து பெசிசிட்டி ஆஃப் அமீன்ஸை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெசிசிட்டி. ஓகே ஸோ பெசிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது இப்போ இட் இஸ் ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் அசிசிட்டி. சி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அசிடிட்டிக்கு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பெசிசிட்டிக்கு எழுதலாம். ஓகே ஸோ அசிடிட்டின்னு சொல்லும்போது ஓகே வென் த எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், இங்கே நம்ம சொல்லக்கூடியது மைனஸ் ஐ இஃபெக்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் ஐ இஃபெக்டாக ஷோ பண்ணக்கூடிய குரூப். ஓகே மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப். ஓகே ப்ராக்கெட்டில் நான் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்ஸ் நான் எழுதிக்கிறேன். தே கேன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி acidity. Okay, because number of electron withdrawing group increase ஆக acidic character வந்து increase ஆகும். ஓகே இதே வந்து plus I effect group that is electron releasing group or electron donating group. Okay, they are indirectly proportional to the acidity. ஓகே ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீஸ் ஆக அசிடிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போது பெசிசிட்டி அப்படின்றது ஜஸ்ட் இன் ரிவர்ஸ் ஆஃப் அசிசிட்டி. ஓகே அசிடிட்டிக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆனதான் பெசிசிட்டி. அப்போது த மைனஸ் ஐ இஃபெக்ட் குரூப் ஓகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பேசிக் கேரக்டர். ஓகே ஆர் பேசிசிட்டி. நம்பர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப் இன்க்ரீஸ் ஆக பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே நெக்ஸ்ட்டு த ப்ளஸ் ஐ எஃபெக்ட் குரூப் தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பேசிக் கேரக்டர் ஆர் பேசிசிட்டி. ஓகே நம்பர் ஆஃப் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது பேசிசிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம எந்த குரூப்ஸ் எல்லாம் மைனஸ் ஐ எஃபெக்ட்டை கொடுக்கும், அதே மாதிரி எந்த குரூப்ஸ் எல்லாம் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் குரூப்பை கொடுக்கும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ டெஃபினட்டாக அந்த ஆர்டரை நீங்கள் படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் கொஸ்டின் சால்விங்க்கு. ஓகே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பேசிக் கேரக்டர் ஆஃப் அமீன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பேசிக் கேரக்டர் ஆஃப் அமீன்ஸ் ஆர் பேசிசிட்டி ஆஃப் அமீன்ஸ். ஓகே ஸோ அமீன்ஸை நம்ம டூ டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். we can classify the amines two types. One is aliphatic amines, and another one is aromatic. Okay, R NH2 இங்க pH is a phenyl NH2. Okay, so இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா the lone pair of electron nitrogen okay present. இந்த lone pair of electron என்ன ஆகும் அப்படின்னா in the case of aliphatic amine it does not involve in the resonance. Okay, இந்த இடத்துல ரெசனன்ஸில் இது இன்வால்வ் ஆகுது. whereas in this case the lone pair electron on nitrogen it involved in the resonance. ஓகே இது வந்து ஒரு பென்சின் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு, ஒரு ஃபினைல் ரிங்கில்.
So it involved in the resonance. Okay, so here the availability of NH lone pair of electron is very very less, but இங்க வந்து efficient இருக்கு. Okay, so that the aliphatic amines are more basic than aromatic amines. அப்போ பேசிக் கேரக்டர்னு சொன்னீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து aliphatic amine are more basic than aromatic amines. Okay, mention it is more basic, right? இதுக்கான ரீசன் என்ன? due to involved in the delocalization or resonance. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் வச்சு. ஓகே, எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் ஒரு 3 காம்பவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். The example is example 1 NH2 A ன்னு வச்சுக்கலாம், and B NH, one is PH, another phenyl ring, and C this VH. Okay, so which is more basic, or arrange the compound based on their பேசிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா நைட்ரஜன்லையும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ தான் பார்த்தோம் தீஸ் ஆல் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கும்போது டெஃபினெட்லி த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நைட்ரஜன் இட் இன்வால்வ் இன் த ரெசனன்ஸ். ஓகே, ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படின்றது காமன். பட் in the first one only one benzene ring is attached, அதாவது ஒரே ஒரு ஃபினைல் ரிங் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போது இங்கே ரெசனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாசிபிள். ஓகே, அதாவது ஒரு பேசிக் கேரக்டர் அப்படின்றது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நைட்ரஜன் வந்து எவ்வளோ தூரம் டொனேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது அதை பொறுத்தது தான். ஓகே, நம்ம அலிஃபேட்டிக் அரோமேட்டிக்னு சொல்லும்போது அலிஃபேட்டிக் அமீன்ஸில் டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகுது. அப்போது வந்து கம்ப்ளீட்டாக அங்கே டொனேஷன்ஸ்க்கு ரெடியாக இருக்கும். பட்டு அரோமேட்டிக்னு சொல்லும்போது இது டீலோக்கலைசேஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. இங்கே ஒரே ஒரு பென்சின் ரிங் தான் இருக்குது. பட்டு in this case there are 2 phenyl rings are there. ஓகே, 2 phenyl rings இருக்குது. ஒன்று இங்கே டீலோக்கலைசேஷன்ஸில் இன்வால்வ் ஆகலாம், இல்லை இங்கே டீலோக்கலைசேஷன்ஸில் இன்வால்வ் ஆகலாம். ஸோ அப்போது இங்கே கம்பேர் பண்ணும்போது ஏ கூட கம்பேர் பண்ணும்போது பியில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட அவைலபிலிட்டின்றது இன்னமும் கம்மி. ஓகே, now C அப்படின்னு சொல்லும்போது it's very very less. Okay, there are 3 phenyl rings are attached to the nitrogen. Okay, so அப்போ number of phenyl ring increases, okay, or phenyl group increases, the basic character or basicity of the amine will be decreases. Okay, this point is very very important, note பண்ணிக்கோங்க. The point is, okay, the number of phenyl group, okay, is increases. Okay, increases, the basicity of amines decreases. Okay, next நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது basicity of amines in non-polar solvent and gaseous stateல இருக்கும்போது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எந்த சால்வெண்ட் அண்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி பேசிக் கேரக்டர்ன்றது டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ பேசிசிட்டி ஆஃப் அமீன்ஸ். ஹியர் ஐ எம் கோயிங் டு டேக் an example. This is example 2. Okay, so CH3 NH2, this is A, and B CH3 twice NH, this is B, and C CH3 thrice N. Okay, so among the A, B, C, which amine is more basic? Okay, here the basic character எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா ப்ளஸ் ஐ இஃபெக்ட் குரூப்பை டிபெண்ட் பண்ணுது. இஃபெக்ட் குரூப். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் குரூப் இன்க்ரீஸ் ஆக பேசிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்.
So here in option first one பார்த்தீங்க அப்படின்னா it is a primary amine. Okay, only one methyl group is attached to the nitrogen, whereas the option B பார்த்தீங்கன்னா there are two methyl groups are attached to the nitrogen, so this is secondary amine, whereas option C பார்த்தீங்கன்னா it is a tertiary amine. There are three methyl groups are attached. So number of donating groups or number of plus A effect group increase ஆக acidic character வந்து increase ஆகும். Therefore the tertiary amine is more stable. Okay, sorry, it's more basic than secondary amine and primary amine. Okay, so this is more basic. Okay, appo inga tertiary amine endradhu enadhu, this is a tertiary amine, this is secondary and this is primary. So the acidic character pathinga appadina C is more, sorry, basic character, C is more basic than B is more basic than A. Okay, so this is the order. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா basicity of amines in polar solvents. Second one, basicity of amine in polar solvent. The basicity of amine in polar solvent, it depends upon the three factors. So what are the three factors ன்னு பார்க்கலாம். Okay, so the first factor பார்த்தீங்க அப்படின்னா the basicity of amine, it depends upon, okay, inductive effect. Okay, and second factor பாத்தீங்க அப்படின்னா it is a steric hindrance or steric factor. And third one பாருங்க, this is solvation or hydration factor. இந்த மூணு ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் பேசிக் கேரக்டர் எதில் இருக்குது அப்படின்னா போலார் சால்வெண்ட்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட் என்னது இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் படி நம்ம இப்போ தான் சொன்னோம், நம்பர் ஆஃப் டோனார் குரூப் இன்க்ரீசஸ். ஓகே, நம்பர் ஆஃப் டோனார் குரூப் இன்க்ரீசஸ், பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போது த டெர்ஷரி அமீன் is more basic than secondary amine. Next, primary amine. Okay, so inductive effect ன்றது number of electron donating groups base பண்ணுது. Okay, so அப்போ number of electron donating group increases. Okay, inductive effect increase ஆகும். So the basic character also or basicity also increases. Okay, appo inductive effect is directly proportional to the basicity. Okay, so this is the first factor. Next, second factor நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா it is a steric factor. Steric factor பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா tertiary amine, for example tertiary primary எடுத்துக்கிறோம் அப்படின்னா CH3, N, CH3 and CH3. Okay, so it is a tertiary amine. Primary amine சொல்லும்போது NH2 CH3. Okay, here ஒரு electron deficient group. ஓகேவா? ஸோ electron deficient ஒரு E ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் அன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் குரூப். இப்போ இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் குரூப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வாங்குறதுக்காக போகும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு பல்கி குரூப் இருக்கிறதுனால the electron deficient group cannot able to approach the nitrogen here. இந்த lone pair of electron வாங்குறதுக்காக இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே போய் அப்ரோச் பண்ண முடியல. why? Because there are three groups. Okay, because these three are the bulky groups. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து steric hindrance இருக்கிறதுனால it can't able to approach the nitrogen efficiently. பட் இதே வந்து primary amine பார்த்தீங்க அப்படின்னா it is sterically free. only one group தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா it can able to approach the nitrogen easily. Okay, so the primary amine is more basic. steric hindrance படி பார்த்தீங்க அப்படின்னா primary amine is more basic than secondary amine. Okay, and tertiary amine. Okay, tertiary amine is the least basic. அப்போது the steric factor பார்த்தீங்க அப்படின்னா the steric factor
is indirectly proportional to the basicity of amine. Okay, so number of steric hindrance increase ஆக basic character வந்து decrease ஆகும். Both are indirectly proportional. Okay, now third factor போலாம். So என்ன சொல்றாங்க அப்படின்னா next third factor வந்து hydration effect. Okay, or solvent effect. Here we are going to take a solvent வந்து பாத்தீங்க அப்படின்னா water molecule. Water as a polar protic solvent. இப்போ இது வந்து primary amine, அதாவது ஒரு RNH2, it is a primary amine. Okay, it undergo the protonation, H plus கூட react ஆகுது அப்படின்னா it can produce, okay, RNH3. Okay, and it is a positive charge, and also it can form the hydrogen bond with the solvent. Okay, so இந்த மூணு ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா they can make a hydrogen bond with the solvent. Okay, OH2. So this is for primary amine. Now in the case of secondary amine, RNHR அல்ல R twice. Okay, this is secondary amine. So when it undergo protonation, it can produce RNR and plus H. Okay, so it can form the hydrogen bond. Okay, இதனாலையும் ஒரு ரெண்டு hydrogen bonds create பண்ண முடியும் with the solvent. Now in the case of tertiary amine, that is R3N. Okay, tertiary amine, it undergo protonation, it can form RNRR and H. Okay, so it can also form a hydrogen bond with the solvent. So இப்போ இந்த மூணு ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா in solventல primary amine can form the 3 hydrogen bond with the water molecule or solvent. Okay, whereas secondary amine it can form the 2 hydrogen bonds, whereas tertiary amine it can form the only 1 hydrogen bond. Okay, so the number of hydrogen bonding will be increases, the stabilization also increases. Okay, the number of H bonding increases, stabilization also increases, or stability also increases. Okay, so அப்போ என்ன ஆகுது அப்படின்னா the primary amine is more stable. ஏன் அப்படின்னா 1 2 3, so there are 3 hydrogen bonding வந்து இதில் ஃபார்ம் பண்ணுது. So it is more basic also. Okay, so primary amine is most basic, then secondary amine, the least one is tertiary amine. Okay, ஸோ இந்த 3 ஃபேக்டர் தான் பேசிக் கேரக்டரை டிசைட் பண்ணது எதில் அப்படின்னா போலார் சால்வெண்ட்டில். இப்போ நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் டவுட் வருது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இண்டக்டிவ் எஃபெக்டில் நம்ம சொன்ன ஆர்டர் வந்து ப்ரைமரி டெர்ஷரி செகண்டரி அண்ட் ப்ரைமரி, ரைட்? ஸோ ப்ரைமரி நம்பர் ஆஃப் டோனார் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இதே வந்து செகண்ட் ஃபேக்டர்ஸில் வரும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்த ஆர்டர் வந்து என்னென்னா ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி நம்ம பார்த்தது. ஓகே, தென் அதே வந்து தேர்ட் ஃபேக்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஹைட்ரேஷன் எஃபெக்ட். இந்த ஹைட்ரேஷன் எஃபெக்ட் படி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஓகேவா, இந்த ஆர்டர் பார்த்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் அப்படின்றது ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி, ஒரே ஒரு ஃபேக்டர்ன்றது டெர்ஷரி செகண்டரி ப்ரைமரி அப்படின்றது. ஓகேவா, ஸோ அப்போது ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஃபேக்டரையும் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பேசிக் ஆர்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ see here the resultant order of basicity in amines. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா செகண்டரி அமீன். ஓகேவா, secondary amine is more basic than primary amine, then tertiary amine is the least basic. ஓகே, இப்போ இங்கே இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஆர்டர் எங்கே வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா see this is applicable only the attached alkyl group. அதாவது இங்கே அட்டாச் ஆகக்கூடிய ஆர் குரூப் அப்படின்றது ஒரு மித்தேலாவோ ஒரு இத்தேலாவோ இருந்தால் மட்டும்தான் this is applicable. ஓகே,
ஆனால் பல்கி குரூப்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஒரு ஐசோப்ரோப்பைல் ஒரு டெர்ஷரி பியூட்டைல் வந்து ஆர் குரூப்பாக இருக்குது அப்படின்னா இட் நாட் ஃபாலோ திஸ் ஆர்டர், அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். See here, so when bulky group is attached, okay, when bulky group is present, or attached to the amine groups, okay, so the steric factor is the dominating factor. The steric factor is the dominant or dominating factor. Okay, so அப்போ என்ன ஆரம்பிக்கணும், we know very well steric factor படி பார்த்தீங்க அப்படின்னா primary amine is more basic than secondary amine and tertiary amine. ஸோ இந்த ஆர்டரை இது ஃபாலோ பண்ணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். So here example 3. Okay, here I am going to take ammonia NH3 NH2R NHR2 then NR3. ஓகே, ஸோ மொத்தம் நம்மளுக்கு 4 அமீன்ஸ் இருக்குது. ஓகே, அமோனியா பிரைமரி அமீன், செகண்டரி அமீன் அண்ட் திஸ் இஸ் அ டெர்ஷரி அமீன். இப்போ இவங்களை பேசிசிட்டி ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அரேஞ்ச் தம் தியர் பேசிக் ஆர்டர் ஆர் பேசிசிட்டி ஆர்டர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஏதாவது ஒரு ஆர்டரில் நம்ம இந்த காம்பவுண்ட்ஸ் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான சொல்யூஷனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இஃப் த ஆர் குரூப் இங்கே ஜென்ரலாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் த ஆர் குரூப் இஸ் மித்தைலாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் ஆர் இஸ் மித்தைல் CH3 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த பேசிக் ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ see here if it is R means methyl mean, ஓகே, இங்கே என்ன ஆகுது அப்படின்னா செகண்டரி அமீன். ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம் 3 ஃபேக்டரை இது பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படி பார்த்தீங்கன்னா செகண்டரி அமீன் இஸ் மோர் பேசிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி, this is primary and this one is tertiary. Okay, so the secondary amine is more basic. Next primary, அதுக்கப்புறம் யார் வரும் அப்படின்னா this tertiary, then after that ammonia. The least basic பார்த்தீங்க அப்படின்னா ammonia is the least basic. Okay, okay, whereas if the R group, the R is ethyl இருந்துச்சுன்னா C2H5 இருந்துச்சு அப்படின்னா here the ethyl group it is bulkier than methyl group. Okay, so இங்க steric factor கொஞ்சம் dominate பண்ணும். So the acidity order, sorry, the basicity order பார்த்தீங்க அப்படின்னா secondary, primary and இங்க tertiaryக்கு வரதுக்கு பதிலா ammonia is more basic ஆயிடும். Okay, ammonia is more basic than tertiary amine. Okay, இந்த order ரொம்ப ரொம்ப important. If the order is, if R is isopropyl, okay, isopropyl என்றது என்ன சொல்லுவோம், CH3 CH3. okay, so this is isopropyl. இப்போ இது வந்து வரும்போது it is little bulkier than ethyl groups. அப்போ இங்கே என்ன பண்ணும், ஸ்டெரிக் ஃபேக்டர் வந்து டாமினேட் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே யார் வரும் அப்படின்னா இட் இஸ் மோர் பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி அமீன் இஸ் மோர் பேசிக், தென் அமோனியா, then secondary amine, then tertiary amine. Okay, so this is a order, basicity order. Next, fourth factor. Okay, if R group, if R is tertiary butyl, third butyl, okay, then the basicity order பார்த்தீங்க அப்படின்னா ammonia is more basic, then primary amine, then secondary and the least one பார்த்தீங்கன்னா tertiary. Okay, so இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ see here, இந்த ஒரு கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க இந்த ஒரே ஒரு கான்செப்ட். ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் வந்து நம்மளுக்கு மித்தைல் குரூப்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து செகண்டரி இஸ் மோர் பேசிக் தென் பிரைமரி அண்ட் டெர்ஷரி இஸ் அ லீஸ்ட் ஒன். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது அமோனியா. ஓகே, அதுக்கடுத்து இஃப் ஆர் குரூப் வந்து லிட்டில் பல்கியர் தென் மித்தைலாக இருக்குது, அதாவது இத்தையில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா செகண்டரி, primary, ammonia, then least one is a tertiary. If R is isopropyl, it is a bulky group. So primary இங்க வந்து steric factor வந்து dominant பண்ணுது. இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. Here the steric factor is dominant. Okay, steric factor. So primary
ammonia secondary and tertiary. Here also steric factor. Okay, it is a tertiary butyl, it is a very bulky group. Okay, next. So see here, this is a question. Arrange the following compound based on their basic order or basicity order. Okay, so first one பாருங்க நமக்கு ஒரு tertiary amine கொடுத்திருக்காங்க. ஓகேவா, butyl amine and B and C பாத்தீங்கன்னா ஒரு non planar compound நமக்கு கொடுத்திருக்காங்க. So which is more basic? ஓகே, இந்த ஆர்டர் படி நம்ம இவங்களை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது என்னென்னா, இட் இஸ் அ pyramidal inversion அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு pyramidal inversion. ஓகேவா, ஸோ இன்வெர்ட் ஆகுது. pyramidal inversion அப்படின்றது என்னென்னா, நம்ம நார்மலாக we know very well pyramidal structure நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம். தட் இஸ் ஃபார் அமோனியாக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் அமோனியா we know very well இட்ஸ் அ trigonal pyramidal structure. ஓகே, ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இது இன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஓகே, இட் அண்டர்கோ திஸ் அ pyramidal inversion. the lone pair of electron வந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு pyramidal inversion. ஓகே, when ஒரு காம்பவுண்ட் வந்து pyramidal inversionல இன்வால்வ் ஆகுது, அங்கே வந்து pyramidal inversion பாசிபிள் அப்படின்னா அந்த காம்பவுண்டோட பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ pyramidal inversion, ஓகே, இன்வர்ஷன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பேசிசிட்டி வில் பி டிக்ரீசஸ். ஓகே, டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது இது எங்கே வந்து பாசிபிள் அப்படின்னா, ஒன்லி லைட்டர் எலமெண்ட்ஸ், அதாவது இது மாதிரியான குரூப்ஸில் இந்த இன்வர்ஷன் இட்ஸ் நாட் பாசிபிள். ஒய்? பிகாஸ் ஹியர் த காம்பவுண்ட் இஸ் ரிஜிட். ஓகே, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹைலி ரிஜிடாக இருக்கிறதுனால இங்கே இன்வர்ஷன் ஃப்ளிப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இட் இஸ் அ ரிஜிட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹைலி ரிஜிட். ஓகே, these two are highly rigid. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, they are not undergo pyramidal inversion. But whereas the first one it's undergo pyramidal inversion. So option A அப்படின்றது, see here, CH3 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 அனுப்பி இருக்கும். ஓகே, tertiary amine. Then it undergo pyramidal inversion means it can form CH3. Okay, so it can able to undergo the pyramidal inversion. So pyramidal inversions போகுது அப்படின்னா இதோட பேசிக் கேரக்டர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த B and C will not undergo the pyramidal inversion. ஸோ அப்போது ஆப்ஷன் A is a least basic. ஓகே, ஸோ அப்போ இருக்கிறதுல லீஸ்ட் பேசிக்ன்றது A தான். ரிமைனிங் ரெண்டு, இப்போ B and C இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து மோர் பேசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, see here in the case of option C ல பார்த்தீங்க அப்படின்னா, this nitrogen, okay, this nitrogen can show the minus I effect for this nitrogen. ஓகே, அதே மாதிரி இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, it can show the minus I effect to this nitrogen. ஓகேவா, அப்போது in this compound there are டூ மைனஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த நைட்ரஜன் இதுக்கு மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப்பை ஆட் பண்ணும். அதே மாதிரி இந்த நைட்ரஜனுக்கு மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப்பை ஆட் பண்ணுது. we know very well பேசிசிட்டி ஆர்டரில் மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போது ஹியர் மைனஸ் எஃபெக்ட் குரூப் இருக்குது. வேற கம் டு திஸ் ஆப்ஷன் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் நைட்ரஜன் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் இங்கே வந்து இதுக்கான மைனஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடிய குரூப்ஸ் வந்து கிடையாது. அப்போது இந்த ரெண்டு பேரில் யார் மோர் பேசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் மோர் பேசிக் தென் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பி இஸ் மோர் பேசிக் அண்ட் தென் சி த லீஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் லீஸ்ட் ஒன், இட் இஸ் அ லீஸ்ட் பேசிக். Okay, next one more question. So this is the last question and this is for your homework. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் இருக்குது, A B C D. ஓகே, ஸோ அரேஞ்ச் த காம்பவுண்ட். your question is arrange the above compounds, okay, based on their decreasing order of basicity. Decreasing order of basicity. Okay, all are amines only. So இந்த amines-ஓட பேசிக் ஆர்டரில் தான் நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை சொல்ல போகிறீங்க. ஓகே, உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்லணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஹிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
த அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ அதாவது டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகாமல் அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே பேசிக் கேரக்டர் வந்து ஹையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஃபஸ்ட்டே நம்ம அதான் பார்த்தோம். அலிஃபேட்டிக்கும் அரோமேட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அலிஃபேட்டிக்கில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அவைலபிளாக இருக்கும், வேற அரோமேட்டிக்கில் வந்து இது வந்து டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகும். வென் டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதோட பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கீ நோட்டு. இந்த நோட்டை வச்சு நீங்கள் இந்த 4 காம்பவுண்ட்ஸை இதோட டிக்ரீசிங் ஆர்டர், அதாவது ஹையர் டு லோயருக்கு அரேஞ்ச் பண்ணி உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் தி